ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்மி ஸ்பைசி தமிழ் கிச்சன். எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் வந்துட்டு பாதாம் பருப்பு, பட்டர், கொக்கோ பவுடர் கலந்து ஒரு டேஸ்டியான ஸ்வீட் பண்ண போகிறோங்க. இதுக்கு அடிக்கனமான பாத்திரத்தை வச்சு 150 கிராம் பட்டரை வந்துட்டு சூடு பண்ணிக்கலாங்க. சூடு பண்ணிவிட்டு ஒரு 200 கிராம் சுகர் சேர்த்துக்கலாம், ஒயிட் சுகர் சேர்த்துக்கலாம். அதோட நல்லா கிளறி விட்டுக்கணுங்க. இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு வந்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். கிளறி விட்டுக்கிட்டே இருந்தால் தான் அந்த சுகர் வந்து நல்லா கரையும். சீக்கிரமாகவும் நம்ம வந்து ஸ்வீட் செய்ய முடியும். அடுத்து வந்துட்டு இப்போ ஒரு 100 கிராம் பாதாம் பருப்பு எடுத்து 100 கிராம் பாலில் வந்து ஊற வச்சு அரைச்சி வச்சுருக்கேங்க. அதை இதோட சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி பக்குவம் வந்தோடனே இதோட சேர்த்து கிளறி விட்டுக்கலாங்க. கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. கிளறி விடவுமே ஒரு ப்ரௌனிஸாக ஒரு கலர் கொடுக்கும். அப்படியே கிளறி விட்டுக்கிட்டே இருக்கதாங்க இதோட பக்குவம். இப்போ வந்துட்டு 100 மில்லிகிராம் கண்டென்ஸ் மில்க் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நிறைய பிராண்டில் கிடைக்குது. உங்களுக்கு எந்த பிராண்ட் வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அதுவும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கணுங்க. இப்போ ப்ரௌன் கலராக மாறிட்டுருக்கு இல்லையா, இந்த டைமில் வந்துட்டு 150 கிராம் கொக்கோ பவுடர் எடுத்து வச்சுருக்கேங்க. இதுவுமே எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயுமே இப்போ கிடைக்குதுங்க. அந்த கொக்கோ பவுடரை போட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும். கட்டிப்படாமல் நல்லா கிளறி விட்டுக்கணும். சட்டியில் ஒட்டாமல் வர்ற அளவுக்கு நம்ம நல்லா கிளறி விட்டுக்கணும். இந்த ஸ்வீட் வந்துட்டு குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும், பெரியவங்களுக்குமே பிடிக்கும். அப்புறம் நம்ம கையால் வந்துட்டு நம்ம ஃபேமிலியில் உள்ளவங்களுக்கு செஞ்சு கொடுத்தா நம்மளுக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். இப்போ ஒரு தட்டில் வந்து பட்டர் தடவி வச்சுக்கலாங்க. இந்த பட்டரில் வந்துட்டு இந்த நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஸ்வீட்டை வந்துட்டு அதில் வந்து பரப்பி விட்டுக்கலாங்க. பரப்பி விட்டுட்டு கத்தியில் கட் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ வந்துட்டு கொஞ்சம் ஈரமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கட் பண்ணுறது சிரமமாக தான் இருக்கும். ஒரு 5 நிமிஷம் ஃபேனுக்கு அடியில் வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, செட் ஆயிரும் நல்லா. அப்புறம் நல்லா கட் பண்ணிக்கலாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் வந்துட்டு 150 கிராம் கொக்கோ பவுடர், 150 கிராம் பட்டர் எடுத்திருக்கேன், 200 கிராம் ஒயிட் சுகர் எடுத்திருக்கேன், 100 மில்லிகிராம் பால் எடுத்திருக்கேன், 100 மில்லிகிராம் கண்டென்ஸ் மில்க் எடுத்திருக்கேங்க. இதை வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.